குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. வாஸ்து எவ்வளவு பார்க்க வேண்டிய விஷயம், எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். கட்டத்தை மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த கட்டடத்தை மாற்றும் போது நிச்சயமா அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும். வடமேற்கு தென்கிழக்கு சூப்பரா இருக்கும். தென்மேற்கு கெட்டு போச்சுன்னா வெளியேறும் வழி ஒரு வீட்டுல வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு கோடி கணக்குல சொத்து வந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா நெல்லு தான் பேலன்ஸ். 4 திசைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தாண்டி 16 திசைகளாக ஒரு வீட்டோட வாஸ்து வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்மளோட இருப்பியல் கான்செப்ட்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுல இந்த 16 பிரிவுகளை சிறப்பாக வீட்டுக்கு வெளியில அமைக்கும் பொழுது நல்ல பணவரவு எவ்வளவு வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய திறனை அந்த இருப்பிடம் ஏற்படுத்துகிறது. நம்ம என்னதான் பக்காவா வீட்டை பார்த்து கவனிச்சு கட்டினாலும் பக்கத்துல ஒரு வீடு வருது அப்படின்னா அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத கவனிங்க. பக்கத்து வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்க வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணும்போது சிறப்பான தீர்வை நம்மளால எடுக்க முடியும். ஒரு கிச்சனும் ஒரு பூஜை அறையும் எப்படி இருக்கணும், என்ன அங்க என்னென்ன இருக்கக்கூடாது. அதாவது பூஜை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படத்துக்கு 10 படம் வைக்கக்கூடாது. நான் பார்த்த ஒரு கிளையண்ட் பெருமாள் படத்தை ஒரு 10 பெருமாள் படத்தை வச்சிருக்காங்க. இது எதுக்குமா இவ்வளோன்னா நல்ல பணம் வரவு வரும். 10 பெருமாளை வச்சுட்டா பணம் வராது. எந்த போட்டோவா இருந்தாலும் ஒன்று தான் வைக்கணும். குறிப்பா வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செரிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி சொல்லுங்க தம்பி. மேடம், பொதுவாக வந்து இந்த வாஸ்து அப்படின்னும் போது நம்மளோட சரவணாதேவி 360 இருப்பியல் வாஸ்து அப்படிங்கும்போது அங்கே நிறையா ரிசல்ட்ஸ் வருதுன்ற ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்குமே வருது, சேனலுக்குமே வருது. நம்ம இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் உங்களோட கிளைண்ட்ஸுக்கான அப்ரோச் எப்படி இருக்குது, உங்களோட வாஸ்து கன்சல்டேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம சொல்லக்கூடியது வந்து சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்து 360 டிகிரிக்குள்ளே 16 பிரிவுகளாக ஒரு வீட்டை பிரித்து இந்த வாஸ்துவை செயல்படுத்தும் போது மிக சிறப்பான வெற்றி. அது நம்ம வந்து ஐபிசி பக்தி சேனல் மூலமாகவும் நமக்கு நல்லா கிடச்சிட்ருக்கு. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு உடைக்கணும் இடிக்கணும் அப்படிங்கிற கதைக்கு மேலே கதைகளும் கற்பனைகளும் சொல்கிறதுக்கு மேலே நம்ம வந்து சயின்ஸு, இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற நம்மளோட டொமைன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து புரிய வைக்கிறோம். வந்து இது வாஸ்துனா என்ன, இந்த வாஸ்து வந்து அவங்க இடத்துல வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அது வந்து தொட்டு காட்டும் பொழுது அந்த புரிதலோடு அவங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து இமிடியேட் ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்குது. இதில் குறிப்பாக நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவல்கள் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வாஸ்து மட்டும் இல்லாமல் சுவிட்ச் வேர்டு நம்பர்ஸு இது போல் நிறைய டெக்னிக்ஸோடு நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா சிறப்பான ரிசல்ட் கிடைக்குதுங்க மேடம். பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ஆன்மீக சார்ந்த விஷயம்னா முதல்ல அவங்க வந்து சூஸ் பண்ணுறது வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்குறது. ஜாதகத்தை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. ஒன்றும் சொல்யூஷன் கிடச்சா ஓகே, சொல்யூஷன் கிடைக்கலன்னா சரின்னு விட்டுருவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் வாஸ்து எவ்வளோ முக்கியம். ஏன்னா வாஸ்து வந்து நிறைய பேருக்கான அந்த புரிதல் இல்லை. வாஸ்து வந்து அது வேணாப்பா, அது வேறு சிம்பிளாக சொல்லுங்க. ஏன்னா வாஸ்து சிம்பிள் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் எல்லாருமே இருக்காங்க. வாஸ்து எவ்வளோ பார்க்க வேண்டிய விஷயம், எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. நிச்சயம். ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்து அப்படின்னா இடைக்கணும் உடைக்கணும், அல்லது வந்து ஏதாவது ஒரு தகடு வைக்கணும், ஒரு கம்பி வைக்கணும், பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது மேலே வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு செம்பு கம்பியை பதிக்கணும், ஒரு இடம் கட்டாக இருந்தால் அல்லது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருந்தால் சில விஷயங்களை பண்ணணும். அது இல்லாமல் சில பேர் வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து பாதிப்பு இருந்தால் ஒரு திசைக்கு ஒரு கோவிலை சொல்லி அந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டோட வாஸ்து பார்த்து உங்கள் வீட்டில் 2 பொண்ணா 2 பையனா, இந்த கதையெல்லாம் எதுக்கு? அந்த இடத்துல வந்து வாஸ்து அப்படிங்கிற இந்த புவி ஈர்ப்பு விசையை வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து எப்படி செயல்படுத்தணும், அது ஒரு மனிதனோட உடம்புல வாழ்க்கையில் எப்படி செயல்படுது அப்படிங்கிற சிறந்த விளக்கத்தை கொடுக்கணும். அதன் மூலமாக அந்த நபர் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டத்தை மாற்ற முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிடத்தில் உள்ள
கட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த 9 நவ கிரகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, லூப் ஹோலே கிடையாது. அது என்ன பிறவி பயனோ அதை அனுபவித்து தான் அணுகணும். ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த கட்டத்தை மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த கட்டடத்தை மாற்றும் போது நிச்சயமாக அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும். கட்டடத்தையும் இடிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம். ஏன்னா தவறான ஒரு தெருக்கூத்தில் ஃபஸ்ட்டு வீடு கட்டியிருப்பாங்க, அல்லது தவறான ஒரு இடத்துல செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, மாடிப்படி தவறாக அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் சரி பக்காவாக அமைச்சிருக்கிற இடத்துல காம்பவுண்டுக்கு வெளியில் புதுசாக வந்து ஒரு கார்ப்பரேஷனில் ஒரு போர் போடுவாங்க, அல்லது ஒரு மின்கம்பத்தை வைப்பாங்க, அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு தவறான திசைகளில் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு வெளியில் அமையும் பொழுதும் அந்த இடத்துல தாக்கத்தை கொடுக்குது. இதுதான் நம்மளோட ஆய்வோட ரிசல்ட். நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து முழுமையான தீர்வு கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில் உள்ள நிறைய விஷயங்கள் ஒரு இடத்த வந்து பாதிக்குது. அந்த இடத்த அது பாதிக்கும்போது அந்த இடத்துல இருப்பிடமாக கொண்டுள்ள அந்த நபரையும் அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு. இது போன்ற நிகழ்வுகளை எளிமையாக இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுதும், அது இல்லாமல் ஒரு மாடியில் ஒரு அறையை உருவாக்கி தந்தும் கூட ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கேன் வாஸ்து ஓரியன்டாக. இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மிராக்குலஸ் ஒரு சப்ஜெக்ட்டு. இதை செயல்படுத்தும் போது 100% அல்ல, எத்தனை சதவீதம் வேணாலும் போட்டுக்கலாம், ரிசல்ட்டு பக்காவாக கிடைச்சிட்ருக்கு. நன்றி மேடம். எல்லாரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்போது முதல்ல ஆரோக்கியம், ரெண்டாவது வந்து செல்வம். எவ்வளோ தான் செல்வம் சேர்த்தாலும், எவ்வளோ பணம் நிறையா வருதுங்க, ஆனால் வந்து அதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதம் வந்து நல்லா காசு சம்பாதிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு செலவு வந்துடுது, காசு தங்கவே மாட்டேங்குது வீட்டில் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு வாஸ்துவில் எதுவும் பரிகாரங்களோ இல்லை சொல்யூஷனோ இருக்கா? நிச்சயமாக இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாஸ்து தான் காரணம். சொல்யூஷன் பரிகாரம்லாம் அப்புறம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நல்ல பணம் வருது, நல்லா சேமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. குறிப்பாக இப்போ நிறைய பேர் நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க கணக்கெடுங்க, எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு சில நபர்களை தவிர. ஏன்னா அந்த இடத்துல தென்மேற்கு வரும் வழி வடகிழக்கு நல்லா இருக்கும், அதை செலவு பண்ணும் பகுதிகள் வடமேற்கு தென்கிழக்கு சூப்பராக இருக்கும். தென்மேற்கு கெட்டு போச்சுன்னா, அதாவது வெளியேறும் வழி எக்ஸிட் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஒரு வீட்டில் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து வந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா நெல் தான் பேலன்ஸ். அதனால் வந்து ஒவ்வொரு திசைகளும் முக்கியம். அந்த 4 திசைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தாண்டி 16 திசைகளாக ஒரு வீட்டோட வாஸ்து வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்மளோட இருப்பியல் கான்செப்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்த 16 பிரிவுகளை சிறப்பாக அமைக்கும் பொழுது, வீட்டுக்கு வெளியில் அமைக்கும் பொழுது நல்ல பணவரவு எவ்வளோ வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய திறனை அந்த இருப்பிடம் ஏற்படுத்துகிறது. அந்த இருப்பிடம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகும்போது அங்கே வாழக்கூடிய நபர்களும் நல்ல சேமிப்பு, நல்ல அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளை அந்த வீடு உருவாக்கி கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. மேடம், பொதுவாக வந்து இப்போ உங்களோட கன்சல்டேஷன் எடுத்து அந்த பெரிய சொல்யூஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப 100% சிறப்பு. உங்களோட கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த சின்ன பணம் தங்க மாட்டேங்குது, சேமிப்பு வேணும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சேமிப்புக்கு மட்டும் வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா, வாஸ்துவில் ஏதாவது கரெக்ஷன் சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? நிச்சயமாக இது வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் விசிட் போகாமல் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்ட் விசிட் போகும்போது தான் அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு, அந்த 16 பிரிவுகள் அங்கே எப்படி வேலை பார்த்துட்ருக்கு, அந்த 16 பிரிவுகள் அந்த வீட்டுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சயின்ஸ் படி நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரெடிக்ஷனில் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள விஷயங்களை மாற்றும் பொழுது, சரி பண்ணும் பொழுது சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது. இது உதாரணமாக இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு கிளையண்ட்டோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த இருப்பியல் வாஸ்து. ஏன்னா அவங்க வந்து வீடு வந்து பக்காவாக நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு நல்லா துல்லியமாக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு எங்களோட இருப்பியல் பற்றி அவங்களுக்கு தெரியாதே தவிர இருப்பியல் படி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய தவறுகள் இருந்தாலுமே ஜென்ரலாக வாஸ்து அப்படிங்கிற மனநிலையில் அவங்க பார்க்கும் பொழுது தேடி தேடி சிறப்பாக அமைச்சிருக்காங்க. ஆனால்
அவங்க செய்த ஒரே தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புறத்தை கவனிக்காமல் விட்டது. சுற்றுப்புறத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சுற்றுப்புறத்தில் நல்ல ஒரு மேடான அமைப்புள்ள பக்கத்து வீடு, இந்த வீட்டை விட உயரமாக இருக்குது வடக்கு பக்கத்தில். இந்த வீட்டை விட ஏற்கனவே இவங்க கட்டின வீடு, இந்த வீடு கட்டி 20 வருடங்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் பக்கத்து வீடு, அந்த வடக்கில் உள்ள வீடு நல்ல ஒரு உயரத்தில், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போடு நல்லா தான் இருந்திருக்கு அந்த ஜென்ரேஷன். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வந்து சுத்தமாக ஒன்றுமே வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த பக்கத்து வீட்டு வாஸ்து அங்கே உருவாக்கிடுச்சு. ஏன்னா அந்த வடக்கு முழுவதும் மேடாயிடுச்சு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லும் பொழுது என்னென்னா, ஆனால் தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த பக்கத்து வீடு கட்டின பிறகு தாங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட உயரத்தை வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 மாடி கட்டிட்டாங்க, நாங்கள் ஒரே மாடியில் ஃப்ளோர் இருக்கிறதுனால எங்களுக்கு வடக்கு பக்கத்தில் இவங்க உயரமான கட்டடத்தை அமைச்சதுனால எங்களுக்கு வந்து பணம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அதை விட இந்த வீட்டை விட உயரமான சூழ்நிலை, அந்த பவுண்ட்ரி வந்து மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. அவங்க சுற்றி பில்லர் போட்டு இந்த வீட்டை விட பக்கத்து வீட்டை விட வடக்கு பகுதி அந்த சைட்டு முழுவதும் நல்லா உயரப்படுத்தும் பொழுது வடக்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே உருவாகிடுச்சு. அங்கேருந்து வடக்குலேருந்து வரக்கூடிய சத்து, அந்த எனர்ஜி, அந்த காந்த புலம் இந்த வீட்டுக்கு கிடைக்கல, இந்த சைட்டுக்கு கிடைக்கல. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த வருமானத்தை அந்த வீடு நிறுத்திடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்னதான் பக்காவாக வீட்டை பார்த்து கவனித்து கட்டினாலும் பக்கத்தில் ஒரு வீடு வருது அப்படின்னா அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. அதுபோல் கவனிக்கும் பொழுது பக்கத்து வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணும்போது சிறப்பான தீர்வை நம்மளால் எடுக்க முடியும். முன்னாடி நீங்கள் இருந்ததை விட இன்னும் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். சரவணாதேவி இருப்பியல் 369 படி. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேடம், ஒருத்தவங்க ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு வீடு மாற்றுறாங்க, வாடகை வீடு மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன புரிதல் இருக்குது. முதல்லாம் வந்து அந்த வீடு எந்த ஃபேஸிங் கூட பார்க்காம வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு போவாங்க. இப்போ எல்லோரும் வந்து வீடு முதல்ல வந்து எல்லாமே ஓகேனா வீடு எந்த ஃபேஸிங், அந்த ஃபேஸிங் நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகுமான்றது அது அந்த பேசிக் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க, வேறு ராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேஸிங் செட் ஆகும். இப்போது ஒரு வீடு போகிறோன்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஃபேஸிங் வந்து எல்லாருக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும், எந்த ஃபேஸிங் வந்து சுபம் இல்லாத ஒரு ஃபேஸிங்? இதில் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து இப்போ வந்து ராசி பார்த்து வாசல் அமைக்கிறது. அப்போ 4 பேர் வீட்டில் இருக்காங்களா, 4 திசைகளையும் வாசல் வச்சுக்குவீங்களா? இதுதான் நம்மளோட கேள்வி. அதுபோல் வைக்கிறது நிச்சயமாக சிறப்பு கிடையாது. எல்லா திசைகளும் நல்ல திசைகளே. ஆனால் அந்த திசையில் எல்லா திசை பார்த்த என்ட்ரியும் கொடுக்கலாம், எந்த திசையை பார்த்த தலைவாசல் இருந்தாலும் சிறப்பு தான். ஆனால் உச்சத்தில் இருக்கணும். டிகிரி வைஸ் அந்த உச்சம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனித்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த சைட் அப்படின்னா அந்த வடகிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரிக்குள்ளே வைக்கிறது சிறப்பு. அது தவிர வடக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி இருக்குது. கூடுதலாக வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரிலையும் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, அந்த வீட்டோட 16 பிரிவுகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா விஸ்வரூப வெற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஃபீட்பேக், கிளையண்ட்ஸோட ரிசல்ட் தான் என்னை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேச வைக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது, மிராக்கிளாக இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம்தான் நினச்சி போகும்போது அந்த சைட்டு புதிய கருத்துக்களை வச்சுருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு சைட்டும் ஒரு நுணுக்கத்தை, ஒரு விளக்கத்தை வச்சுருக்கும்போது அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கு. அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிற நம்மளோட நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி. மேடம், அந்த வாஸ்து அஸ்ட்ராலஜி அப்படின்னும் போது பொதுவாக இதை ரொம்ப கவனித்து பார்க்குறவங்க வந்து வீட்டில் இருக்க பெண்கள் தான். அப்போது அவங்க முக்கியமாக வந்து கவனம் செலுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பூஜை அறை, சமையல் கூட செய்யக்கூடிய அந்த கிச்சன், அந்த இடமும் சொல்லுவோம். வீட்டோட ஆரோக்கியமும் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போது ஒரு கிச்சனும் ஒரு பூஜை அறையும் எப்படி இருக்கணும், அங்கே என்னென்ன இருக்கக்கூடாது,
நிச்சயமா. அதாவது பூஜை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படத்துக்கு 10 படம் வைக்கக்கூடாது. நான் பார்த்த ஒரு கிளையண்ட்டு வீட்டில் வந்து ஒரு பெருமாள் படத்தை ஒரு 10 பெருமாள் படத்தை வச்சுருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்குமா இவ்வளோன்னா, நல்ல பணம் வரவு வரும்ன்ட்டு. 10 பெருமாளை வச்சுட்டா பணம் வராது. எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒன்று தான் வைக்கணும். குறிப்பாக 5 தெய்வங்கள் உள்ள நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சாலே சிறப்பு. ஆனால் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு படத்தை வாங்கிட்டு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி பெருமாள்னா ஒரு பெருமாள், தாயார்னா ஒரு தாயார், மகாலட்சுமினா ஒரு மகாலட்சுமி வைங்க போதும். மகாலட்சுமியை கலர் கலராக வச்சுக்கிறதுனாலலாம் பணம் வரப்போகிறதில்ல. அது போல தான் முருகன், எந்த தெய்வங்களாக இருந்தாலும் ஒரு படம் வைங்க. ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு படங்கிறது போதும். அதே மாதிரி பூஜை ரூம்லாம் வந்து காய்ந்த பூக்கள் நேற்று வச்சோம்னா இன்றைக்கி வேறு பூ எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது சிறப்பு. அது போலவே இந்த உருளியிலலாம் தண்ணி போட்டு பூ வைக்கிறது, இதெல்லாம் வந்து தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு கருத்து. அந்த இடத்துல தண்ணியை வேஸ்ட் பண்ணும்போது பணவரவில் தடைகள் ஏற்படும். அதனால் அது போல் வைக்கிறதுனாலலாம் நிச்சயமாக எந்த மாற்றங்களும் கிடைக்காது. அது போலவே வீட்டில் வந்து பூஜை அறையில் நல்லா தொடச்சி நீங்கள் வந்து பொட்டு வைக்கலாம். பன்னீர் ஊற்றி ஒரு பூஜை அறையை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது போலவே நல்ல குங்குமம், தாழம்பூ குங்குமம், சந்தனம் வச்சு நல்ல தாழம்பூ குங்குமம் ஃபோட்டோஸ்க்கு வைக்கலாம். கூடுதலாக ஃப்ரேம் எல்லாம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப பழசாக இருந்தாலோ இல்லை படங்கள் வந்து ரொம்ப பழசு இருந்தாலோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதை எடுத்துகிட்டு வேறு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. பாரம்பரியமாக ரொம்ப பழைய காலத்து படம் எங்களுக்கு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த படம் கிளியாமல் உடையாமல் நல்லா இருந்ததுன்னா ஃப்ரேமை மட்டும் மாற்றிடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அது போலவே நிறைய சிலைகள் இந்த மாதிரி அதிகமாக வைக்காதீங்கன்னா, சிலைகள் வீட்டில் வச்சாலுமே ஆகம விதிப்படி சில சில நம்ம நைவேத்தியங்களை அந்த இறைவனுக்கு கொடுக்கணும். அது போல் கொடுக்கல அப்படின்னா அது பெரிய பாவம். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. பூஜை அறையில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. குறைந்த வழிபாடுகள், உழைப்பு அதிகம், நேர்மையான உழைப்பு, நல்ல வருமானம் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்காமல் 10 கோவிலுக்கு போனாலும் உங்கள் எண்ணம் மாறாமல் ஒன்றும் நடக்காது. எண்ணத்தை மாற்றாமல் எதையுமே நம்மளால் செயல்படுத்த முடியாததுனால கோவிலுக்கு போகிறது சிறப்பு தான். ஆனால் அதுக்கெல்லாம் குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. உழைப்பை அதிகம் படுத்துங்க. மற்றவர்களுக்கு தானம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. மேடம், இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து அவங்களோட முன்னோர்களோட படம், வீட்டில் மூத்தவங்களோட படம், அதாவது மரணம் எய்தியவர்களோட படம் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த படங்களை வந்து பூஜை ரூமில் வைக்கலாமா, இல்லை எந்த இடத்துல வைக்கணும்? தாராளமாக வைக்கலாம். வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே பூஜை அறையில் தான் முன்னோர்கள் படத்தை வச்சுருக்காங்க. தெற்கு பார்த்து வைக்கணும். தெற்கு பார்த்து ஃபோட்டோ வந்து வடக்கு சுவரில் இருக்கணும், படம் வந்து தெற்கு பார்த்து இருக்கணும். பூஜை அறையிலேயே தாராளமாக வைக்கலாம். இன்னொரு கான்செப்ட் இதில் என்னென்னா, இந்த குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. இறந்து போயிட்டு அவங்க யாரோ கிடையாது, அவங்க நம்மளோட பெற்றோர்கள் தான், நம்மளோட முன்னோர்கள் தான். நம்மளும் அந்த ஃபோட்டோக்குள்ளே தான் ஒரு நாளைக்கு போக போகிறோங்கிற தெளிவை கொண்டு வந்துடுங்க. இரண்டாவது, இந்த உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உள்ள தெய்வங்களே காட்டினதே உங்களோட பெற்றோர்கள் முன்னோர்கள் தான். அப்போ அவர்களுக்குத்தான் முதலிடம். அதாவது ஒரு வழிபாடு அப்படின்னா உங்களோட பெற்றோர் உங்களோட முன்னோர்களை வழிபட்ட பிறகு தான் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம். அது விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு எல்லாமே இருக்கட்டும். நிறைய பேர் இப்போ வந்து நம்மளோட சேனல் ஐபிசி பக்தி பார்த்துட்டு நாங்கள் முருகனை நிறைய வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் உங்கள் பெற்றோரை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தொழில் நிறுவனத்தில் உங்களோட பெற்றோர்களோட படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு பூ வச்சு ஒரு நன்றி சொல்லிவிட்டு, இந்த வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு என் நன்றி அப்படின்னு சொல்லி வைங்க. அவங்க உயிரோடு இருந்தால் கூட உங்கள் வீட்டில் உங்களோட தொழில் நிறுவனங்களை அவங்களோட ஃபோட்டோஸை வைங்க. ஏன்னா அவங்களோட மனசு எவ்வளோ மகிழ்வாக இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். அது போலவே உங்கள் வீட்டில் வந்து தாராளமாக முன்னோர்கள் படம், இறந்தவர்களோட படத்தை உங்கள் பூஜை அறையிலே தாராளமாக வச்சு வழிபடலாம். நான் பல ஆண்டுகளாக வச்சுருக்கேன், நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். அதனால் நிறைய பேர் நான் வைக்க சொல்லியும் வச்சு நல்லா இருக்காங்க. நன்றி. மேடம், இப்போ பண வரவுக்கு செல்வம் சேர்றதுக்கான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு தானமோ இல்லை வந்து படையலோ இதில் என்ன மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா இந்த வருகிற ஆண்டு வந்து 2024ஆம் ஆண்டு சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு. நியூமராலஜி படியும் சரி, வேறு விதத்துலேயும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருவரும், நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் உங்களோட வயசு வந்து 10 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 60 வயசு, நீங்கள் எத்தனை வருடங்கள் கடந்து வந்திருக்கீங்களோ அத்தனை வருடங்களில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய அறுவடையின் ஆண்டு இந்த ஆண்டு.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நல்ல தீய பழக்க வழக்கங்கள் உண்டான விஷயங்கள் உங்களோட நீங்கள் செய்த காரியங்களுக்கு தகுந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த 2024 சனியின் கையில் இருக்குது. அப்போ இந்த ஆண்டு வந்து அதுக்கு போல தான் பலன் கிடைக்க போகுது. நல்ல பலனாக கிடைக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஒவ்வொரு வீடுதோறும் ஏற்றுங்க. இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குலுக்கிட்டு அந்த எண்ணெயில் ஏற்றுங்க. இது ஒரு விஷயம். அது போலவே தூய்மை பணியாளர்களுக்கு, நீங்கள் வந்து கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் வந்து நிறைய தானங்கள், உணவு தானம், உடை, வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த சனியின் பாதிப்பிலிருந்து கொஞ்சம் இந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அது போலவே உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலையில் 9 to 10 ராகு கால நேரத்தில் உளுந்து வடை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அல்லது வாங்கி கொடுங்க. இது ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். நல்ல தொழில் நிறுவனம் ஒருத்தர் வச்சு செஞ்சாலும் சரி, 50 பேர் வச்சாலும் 1000 பேர் வச்சு வேலை செய்கிறவங்களா இருந்தும் இந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லியே அவங்களுக்கு மதிய உணவு கொடுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக செயல்படும். வாய்ப்பு இருக்கிறவங்க அது போலவே அதாவது இந்த பிரிஞ்சி இலை, பிரியாணி சாதம், அது மட்டன் பிரியாணியோ, சிக்கன் பிரியாணியோ, அது வெஜிடபிள் பிரியாணியோ, இல்லை வெறும் தக்காளி சாதமோ, இல்லை என்னவோ பிளைன் பிரியாணியோ, இல்லை எக்கு பிரியாணி, எதுவோ சரி, இந்த மசாலா வாசனை நிறைந்த உணவை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த போல் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார மேன்மை ஏற்படும். இது வந்து பல ஆண்டுகளாக நான் சொல்லி, ஒருத்தருக்கு கொடுத்தவங்க 10 பேருக்கு கொடுப்பாங்க, 10 பேருக்கு கொடுத்தவங்க 100 பேருக்கு கொடுக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். அப்போ இது வந்து ஒரு அற்புதமான பரிகாரம், இந்த பிரியாணி பரிகாரம். இதை வந்து எல்லாருமே செய்யுங்க. தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்க, நடத்தாதவங்க, எல்லாருமே கடனில் இருக்கவங்க எல்லாருமே செய்யுங்க. ஒரு வாரம் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வாரம் 2 பேருக்கு கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் இந்த பிரியாணி பரிகாரம். இது வந்து என்ன போட்டு என்ன சைவமா அசைவமா இதெல்லாம் உங்களோட மனசு தான். இதை கொடுங்கங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. அதனால் வந்து இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். இதையும் செய்யுங்க. இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனையோட நல்ல இது போன்ற விஷயங்களை, சனி பிரீதிக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நல்ல பொருளாதார மாற்றம், ஆரோக்கியம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். நன்றி. ரொம்ப நன்றி மேடம். ஆனால் இப்போது நம்ம நிறைய கேள்விகளுக்கும் இந்த வரக்கூடிய ஆண்டு என்னென்ன தியானங்கள் பண்ணலாம், என்ன நல்ல காரியங்கள் பண்ணலான்றத விரிவாக சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட தகவலுக்கும் ரொம்ப நன்றி மேடம். நன்றி தம்பி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சூரத்குமார். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி, நிறைய பேர் இங்கே நம்மளோட ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்னோடய அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம், இந்த யூடியூப் வீடியோவில் என்னோடய நம்பர் வருது. அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்தா போதும். உங்களோட விலாசம் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா 1 மாதம் ஆகும். ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால 1 மாதத்திற்குள்ளாக அல்லது 1 மாதத்துக்கு பிறகு உங்களோட இடத்துக்கு நானே வருவேன். டைரெக்டாக நானே வந்து உங்கள் வீட்டை பார்வையிட்டு, உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, உங்கள் வீட்டு அளவு என்ன அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அல்லது வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷனே பண்ண முடியாது, வடகிழக்கில் பெரிய ஒரு படியை போட்டுட்டோம், நல்ல ஒரு சைடை வந்து இழுத்து கட்டியாச்சு வடமேற்கில், அது போலவே தென்மேற்கு தெருக்கூத்து இருக்குது, அல்லது வடமேற்கில் ஒரு கிணறு இருக்குது, எது வேணாலும் இருக்கட்டும், உங்கள் வீட்டை சுற்றி ஆய்வு பண்ணுறோம், உங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்குங்கிறத பார்த்தாச்சு, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக செய்ய வச்சுருவேன். செய்ய முடியாது, எனக்கு அதுக்கு கூட பொருளாதாரம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வீடு அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமை இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல உங்களை தூங்க வைக்கும் பொழுது தாயின் கருவறை போல் அந்த இடம் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, மிராக்கிள்ஸை நிச்சயமாக கொடுக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னோடய நம்பரில் ஃபோன் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துடணும். அட்ரஸ் படி நாங்கள் சொல்லக்கூடிய நாளில் நேரடியாக வந்து உங்களுக்கு நல்ல திருப்பங்களை நிச்சயமாக தருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்குறதில்ல,
நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ போடணும், அதன் பிறகு என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்க நிச்சயமாக காத்திருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணுங்க. விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. நன்றி, நற்பவி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.